Good morning to everyone. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.36 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஒரு சம். இந்த சம் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்கே போகணும். இந்த சம் பார்க்காம எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. நம்பிக்கையோடு பாருங்கள். இந்த சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. முதல்ல சம் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 300க்கும் நம்பர் 600க்கும் இடையில் இருக்கக்கூடிய 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பரும் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 300க்கும் 600க்கும் இடையில் எந்தெந்த நம்பர்லாம் 7ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்லாம் என்னென்ன நம்பர் அப்படின்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதோட சம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். அந்த நம்பர்லாம் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. அந்த நம்பரெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த நம்பரெல்லாம் சம் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட்டு சேலஞ்சிங் டாஸ்கே 300க்கு அடுத்து ஃபர்ஸ்ட்டு 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய மொதல் நம்பர் என்ன. அதே மாதிரி 600க்கு முன்னாடி 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய லாஸ்ட் நம்பர் என்ன. இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறது தான் இங்கே சேலஞ்சிங் டாஸ்கே. இது ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு மாடலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வேலை என்னோடய ஷார்ட்கட், ஈஸி ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, ஆக்சுவலாக ரூல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4 7s are 28 அண்ட் 20 கிடைக்கும். 2 7s are 14. 20லேருந்து 14 கழிச்சா 6 கிடைக்கும். இப்போது லாஜிக் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ரிமைண்டரில் 0 இருக்கணும், ரைட்? இப்போ லாஜிக் என்னென்னா 7லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 1. அந்த 1 என்ன செய்யுங்க, இந்த 300 கூட கூட்டுங்க. அப்போ என்னாச்சு, 301 ஆச்சு. இப்போ இந்த 301 7ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போமா. 4 7s are 28, ரிமைண்டர் 21 கிடைக்கும். 3 7s are 21 கிடைச்சாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 301 தான். இந்த லாஜிக் புரிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை இந்த லாஜிக் உங்களுக்கு புரியல அப்படின்னா 300 விட்டுருங்க. 301 302, ஒருவேளை 301 7ஆல் டிவைட் ஆகலை, ரிமைண்டரில் ஏதோ ஒரு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா வரிசைக்காக 301லேருந்து 307 வரைக்கும் எல்லா நம்பரும் டிவைட் பண்ணி பார்த்துருங்க. ஏதோ ஒரு நம்பர் ரிமைண்டர் 0 வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இந்த லாஜிக் ஈஸியாக இருக்குது இல்லையா? ஏன்னா 301லேருந்து 307க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன செஞ்சு தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். ஸோ இது சிம்பிள் லாஜிக். கொஞ்சம் டைம் ஆகும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டான வேல்யூ என்ன, நான் இப்போ சொன்ன இந்த லாஜிக், இங்கே நான் சொன்ன லாஜிக் புரியாதவங்க அந்த லாஜிக் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 301ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டிப்பாக அதுக்கு அடுத்த டைம் என்னவாக இருக்கும், 308. அதுக்கு அடுத்த டைம் என்னவாக இருக்கும், இது கூட 7 7 என்ன செஞ்சுட்டே போகணும், ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போ 315, ரைட்? இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் ஒரு லாஜிக். இந்த லாஜிக் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் நம்பர் என்ன, 600, ரைட்? 600 இப்போ என்ன செய்ய போகிறோம், 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 8 7s are 56, ரிமைண்டர் 40. 5 7s are 35. 40லேருந்து 35 சப்ட்ராக்ட் பண்ணால் 5. இப்போது இங்கே லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஜிக் கொஞ்சம் ஈஸி தான். இந்த 600லேருந்து இந்த ரிமைண்டரை டைரெக்டாக கழிச்சிடுங்க. ஸோ 600லேருந்து 5 கழிச்சா எவ்வளவு, 595. செக் பண்ணி பார்த்துடலாமா, மறுபடியும் ரிமைண்டர் 0 வருதா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் 56 35 5 7s are 35 0 வந்துருச்சு, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 301, லாஸ்ட் நம்பர் 595. முடிஞ்சு போச்சு. ஸோ this is the rule. First number 301, last number 595 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, n என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஸோ n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு தெரியும், L-A/D+1. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் என்ன 595, ஃபர்ஸ்ட் டைம் என்ன 301, டிஃப்ரென்ஸ் என்ன கண்டிப்பாக 7ஆக தான் இருக்கணும், +1. ஸோ 595லேருந்து 301 ஃபர்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வர்ற வேல்யூவை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், அது கூட 1 ஆட் பண்ணுங்கள், 43 கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போது Sn = n/2 a+l ஃபார்முலாவில் என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். மறுபடியும் தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு 301ஐயும் 595ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 43/2. ஸோ ஆட் பண்ண வேல்யூ ஒரு வேல்யூ கிடைக்கும். வர்ற வேல்யூவை 2ஆல் என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்கள். டிவைட் ஆகும், ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். எஸ், நான் செக் பண்ணிவிட்டேன். டிவைட் பண்ணுங்கள். அங்கே வந்து ஆன்சரை டிவைட் பண்ண பிறகு அந்த ஆன்சரை 43 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஷுவர்லி யூ கேன் கெட் 19,264. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு சேலஞ்சிங் டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா n எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் Sn எப்படி கண்டுபிடிக்கணும்னு இதுக்கு முன்னாடி நிறைய சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த சம்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறுபடியும் ஒரு டீச்சர் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. நீங்களாக எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் குறையும். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு, ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அதை அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.